என்னதான் ஒர்க் அவுட்டை வலிக்க நம்ம செஞ்சாலும் அதை ரசிச்சு பண்ணணுங்க. அப்போதான் நமக்கான ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இங்கே வந்துட்டு பிள்ளைய கூட்டு போயிரு ஜெட்டியில் வேற போய் ஃபாதரில் ஒன்று வேற இங்கே சீர் சோடிக்கிறதுக்கான வேலை நடக்குது. சீர் சோடிக்கிற விஷயம் எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. இடுப்பு எலும்பு முறிகிற வேலைங்க. இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில இருந்து பெண் வீட்டுக்கு போகுது. இது கல்யாணம் மரவணப்பட்டு குறிப்பிட்ட அளவுல பீஸ் போட்டு அதை பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க. ஹல்வா டப்பாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது. ஹாய் ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் டே இன் மை லைஃப் வாழ்க்கையின் அப்டேட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு காலங்காத்தால எப்பவும் போல ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டை கடுங்காப்பி ஒன்று போட்டு குடிச்சிட்டு ஜம்முன்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு தொடக்கரி ஒர்க் அவுட். காலங்காத்தால ஆண்டவா உன் பேரை சொல்லி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு என் காலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம என்ன ஒழுங்கா நடக்க வச்சிரு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வார்ம் அப் செட்டை காலை ரெடி பண்றதுக்காக ஃப்ரீ ஸ்குவாட் போட்டு முடிச்சாச்சு. முடிச்ச உடனே என்னடா இவன் தவளை மாதிரி எகிரி குடிக்கிறானேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து ஜம்பிங் ஸ்குவாட். இது வெறும் பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான். ஆனா என் பாடியை வச்சுட்டு எகிரி குதிக்கிறதுனால எனக்கு ஆரம்பமே நாக்கு தள்ளிரும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜெயின் காக்கா ஜிம்முக்கு ஆப்சென்ட். சோ அதனால சோலோ ஒர்க் அவுட் மட்டும் இல்லாம வீடியோவும் நானே தான் ஷூட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எல்லா ஒர்க் அவுட்டும் என்னால ப்ராப்பரா ஷூட் பண்ண முடியல. அதனால 1-2 ஒர்க் அவுட் மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். இது ஃப்ரண்ட் லெக் எக்ஸ்டென்ஷன். லெக்லயே ஒரு ஜாலியான ஒர்க் அவுட்டுங்க. மொபைலுக்கு ஸ்டாண்ட் டோர மறந்ததுனால அங்க இருக்க கிரீஸ் டப்பாவை தான் ஸ்டாண்டா மாத்திக்கிட்டேன். ஆனா அதுவும் சில நேரங்கள்ல பொத்துன்னு உழுந்துருதுங்க. சோ அதனால அதையும் செட் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டும் பண்றதுக்குள்ள மண்டை காஞ்சிருது. என்னதான் ஒர்க் அவுட்டை வலிக்க நம்ம செஞ்சாலும் அதை ரசிச்சு பண்ணணுங்க. அப்பதான் நமக்கான ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தொடக்கரி ஒர்க் அவுட்னாலே நல்லா வலிக்குன்னு சொல்லி பயந்து ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணுவேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா ரசிச்சு ஒர்க் அவுட் பண்றேங்க. அப்புறம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட் மீல் எடுத்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஒரு கல்யாணம் லைவ் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால நேரா ஸ்பாட்டுக்கு போய் இன்டர்நெட் செக் பண்றது கிளம்பிட்டேன். மௌலானா கிட்ட ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் இருந்துங்க. கொடுக்கலான்னு சொல்லி வந்தா அடிச்சாலும் எடுக்க மாட்டிருக்காரு, ஆரன் அடிச்சாலும் நிக்க மாட்டிருக்காரு. இங்கே வந்துட்டு பிள்ளைய கூட்டு போயிரு ஜெட்டியில் வேற போய் ஃபாதரில் ஒன்று வேற இருக்க காட்டுறேன். ஃபாதர்னு வேற ஃபாதர் லவ் இவர் டாடா சுலைவ் டாக்ஸ்க்கு டாடா கட்டிடு. மக்களே, இப்போ நம்ம வந்து சாயப்பத்திக்கால இருக்கிறோம். சாயப்பத்திக்கால வந்து நாளைக்கு ஒரு லைவ் ஒன்று இருக்கிறதுனால நம்ம ஜெயின் ப்ரோ அப்புறம் சயீத் இப்ராஹிம் ஸோ எல்லாம் இங்கே வந்துக்கிறாங்க. ஸோ அந்த லைவ் வந்து நெட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஜெயின் ப்ரோ வந்து செக் பண்ணிருக்கிறாரு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிக்காவுக்கு வந்து லைவ் கேட்டதோட எக்ஸ்ட்ரா ஒரு 3 டிவி கேட்டுருக்காங்க. ஸோ அந்த டிவி நம்ம தான் செட் பண்ண போகிறோம். அந்த டிவிக்குள்ள ஆட்கள் வந்து நாளைக்கு காலைல தான் வருவாங்க. லைவ் அன்னைக்கு காலைல தான் வருவாங்க. ஸோ அதை நான் வந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோட உங்களை ஜாயின் பண்ணி நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இன்டர்நெட் லைனை வந்து நம்ம ஜெயின் ப்ரோ செக் பண்ணிருக்கிறாரு. அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தாய் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க சீர் சோடிக்கிறதுக்கான வேலை நடக்குது. சீர் சோடிக்கிற விஷயம் எல்லாமே சாதாரண விஷயம் கிடையாது. இடுப்பு எலும்பு முறிகிற வேலைங்க. இப்போ நீங்க பாத்தீங்களா இன்ச் பை இன்ச்சா கட் பண்ணி ஒட்டிட்டு இருந்தாங்களே, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இந்த மாதிரி RS இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி இது ஃபுல்லாக வந்து நட்ஸை ஃபில் பண்ணி போட்டு டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. சீரில் வந்து இப்போ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ஆளாக ஒவ்வொன்றா பண்ணுறாங்க. இதை மாதிரி தான் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. யாரால் என்னென்ன முடியுமோ அதை தான் வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. சரி, இதை வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இது ஃபிக்கு, பிஸ்தா, பாதாம் ஃப்ரூட்டு, வால்நட்டு இது எல்லாமே வந்து மாப்பிள்ளைக்கு போதான்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ளைக்கு இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெண் வீட்டுக்கு போகுது. அந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருந்த லெட்டர் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உடனே கமெண்ட்ல வந்து இதெல்லாம் அனாச்சாரம், இப்படிலாம் பண்ணாதரா, சிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து இரு குடும்பத்தாருக்கும் இடையில ஒரு அன்பை பரிமாறிக்கிறது தாங்க. சீர் பூச்சப் கண்டென்ட்ங்கிறது வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களோடதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை பார்த்ததுமே அவங்க அப்படி பண்ணிருக்காங்களே, நம்ம இப்படி பண்ணணுமேங்கிற எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது. நமக்கு எது பண்ணா நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணி சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணும். இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா விரலுக்கேத்த வீக்கம் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரு குடும்பத்துக்கு நடுவுல அன்பை பரிமாறி வெளிப்படுத்துற சந்தோஷம் தாங்க இதெல்லாம். அன்பு சிறுசா இருந்தாலும் சந்தோஷம் பெருசா இருக்குங்க. நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கோன் டைப்ல டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீர் தளத்துல அலைன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு போகுது. இது கல்யாணம் மரவணப்பட்டு, அதாவது கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் பெண் மறு வீட்டுக்கு வர சொல்ல, புகுந்த வீடான தன் கணவன் வீட்டுக்கு வர சொல்ல இந்த பட்டு புடவை உடுத்துட்டு வருவாங்க. இது முதல் மரவணப்பட்டு. மறு வீடுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் நாங்க மரவணம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மற்ற ஊர்களையும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாம் மரவணப்பட்டு வந்து இதுதாங்க. மொத்த மாப்பிள்ளை
வீட்ல இருந்து மரவண பட்டுன்னு சொல்லி 2 பட்டு புடவை கொடுப்பாங்க. அந்த பட்டு புடவையை கட்டிட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க. இந்த சாக்லேட் டவர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. பட் இது ரெடி பண்றதுக்கு நியாயமான நேரம் எடுத்துச்சுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சப் அண்ட் ரிசப்ஷனுடைய பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு சொல்லியே நான் எடுத்துட்டேன். வீட்டுல எல்லாரும் திட்டத்தான் செஞ்சாங்க. முழுசா ரெடி ஆனதுக்கு அப்புறம் எடுறா இப்பவே அவசரப்படுற என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்டென்ட் அமையுமா? மெயினா நான் சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீர் அண்ட் பூச்சப் ரெண்டையும் ரெடி பண்றதுக்கு வந்து நியாயமான டைம் எடுக்கும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குறுக்கோடையிற வேலை தாங்க. ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. என்னதான் கஷ்டப்பட்டு செய்யற வேலையா இருந்தாலும் மனசார இஷ்டப்பட்டு செய்யறதுனால கஷ்டங்கிறது பெருசா தெரியாதுங்க. இதெல்லாம் ஃபைனலா ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதை பார்க்க வர சொந்த பந்தங்கள் வந்து சிறுசா நம்மள வாழ்த்தினாலும் மனசுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்குங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். டயட்டுங்கிறதுனால எப்பவும் போல வெள்ளை சோறும் அவிச்ச கோழியும் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு அட்டெண்டன்ஸ் போட வந்துட்டேன். இது பல்லாக் ஃபேமிலி வீட்டு கல்யாணம். இவங்க வீட்டு கல்யாணத்தை தான் நம்ம லைவ் பண்ண போறோம். டிவி வைக்கிற ஸ்பாட்டையும் பார்த்துட்டு வீட்டுக்காரங்க கிட்ட சலாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்க வீடியோ போட்டோ ஷூட் பண்றது வந்து நம்ம ஃபாஜில் ஸ்டுடியோ தான் பண்றாப்ல. ரிசப்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி தேடி பார்த்தேன். இங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே காலி ஆயிருச்சு. ஸோ பப்பாயா மட்டும் இருந்ததுனால அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். திரும்ப ஒரு 7 மணி கிட்ட தாய் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஹல்வா கட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இது நம்ம காயல்பட்டினத்துடைய பாரம்பரிய ட்ரை கலர் ஹல்வா. இந்த ஹல்வா பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம். இது மேக்கிங் வீடியோ கூட போட்டுருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கிறங்க. இந்த ஹல்வா பொறுத்த வரைக்கும் ட்ரை கலர்ல முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரோட் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுல பீஸ் போட்டு அதை பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க. ஹல்வா டப்பாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெண் வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல எல்லா பாக்ஸையும் செட் பண்ணி பெண் வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் போகும்போது அப்படியே எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அதை நான் ஷூட் பண்ணாதனால இதுல ஆட் பண்ணல. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மக்கு பாலை குடிச்சிட்டு அன்றைய நாளை வந்து முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில நேத்தோட எந்திரிச்சு லைவ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டிவி செட் பண்றவங்கள பார்க்க வந்தாச்சு. எலக்ட்ரீஷியன் ஒர்க் எல்லாம் ஒரு சைடு போக இன்னொரு பக்கம் வந்து டிவி செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கிட்ட மொத்தம் 3 டிவி கேட்டிருந்தாங்க. ஸ்டேஜ் பக்கத்துல ஒரு டிவி, வயசானவங்க நிக்காக நேரடியா வீட்ல இருந்தபடியே பாக்குறதுக்கு வீட்ல ஒரு டிவி, அப்புறம் நிக்காகல வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு டிவி. மொத்தம் 3 டிவி நம்ம செட் பண்ணி கொடுத்திருந்தோம். இது சொல்லப்பட்ட மகருக்கு அவருடைய நிக்காகை நான் கபூல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன், ஒத்திக்கொண்டேன். بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما بالخير والفضل. بارك الله. والفاتحة. أزواجنا وذرياتنا وتب علينا إنك أنت التواب الرحيم واجعلنا شاكرين لنعمتك. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட இன்றைய வாழ்க்கையின் அப்டேட் உடைய மினி விளாக் வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா வழக்கம் போல லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்ததாக வர வாழ்க்கையின் அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த திஸ் இஸ் MSL. டாடா.